அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் பூனா தாங்க பண்ண போகிறோம். சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் இதில் பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம், லவங்கம், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்தக்கன எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கிடலாம். இதில் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி குக் ஆகிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். கறி மசாலா வீட்டில் உள்ள மசாலா தாங்க நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த மசாலா ஆயிலில் நல்லா குக் ஆகணும். குக் பண்ணிக்கோங்க. நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாவும் சிக்கனும் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். எல்லாம் ஆயிலில் நல்லா குக் ஆகணும். உங்களுக்கு கிரேவியுடைய கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஆனால் சிக்கன் பூனாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் நல்லா குக் ஆகணும். ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. குக் ஆகட்டும். 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலாவும் மேலே தூவி விட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் பூனா சூப்பராக தயாராகிடுச்சு. இது இடியப்பம், தோசை, பொரோட்டா, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். என் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி பொரோட்டாவோட சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.